ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது நடக்க போகிறது. இந்த வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி மாற்றங்கள் உருவாக போகிறது என்பதை இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே சனி பகவான் இப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அனைவரும் பயப்படக்கூடிய ஒரு காரணம் இருக்குங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில இருந்தா ஆட்டி படைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7.5 சனி பிடித்திருந்தா கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சனி கிரக பயிற்சி காரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு அற்புதமான காரணம் இருக்கிறது. சனி பகவானை மனதார வழிபாடு செய்து வரக்கூடிய நேயர்களுக்கு இதனுடைய தாக்கம் கண்டிப்பா குறையுங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தாங்க சனி பகவானுடைய கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது அனைவரும் பயப்படுறாங்க. ஸோ இந்த கிரக பயிற்சி ஜூலை 11ஆம் தேதி அன்று நடக்கிறது. இது சாதாரண கிரக பயிற்சி கிடையாதுங்க. ஜூலை 11ஆம் நடக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வக்ர பயிற்சி அன்று துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. முதல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான கிரக நிலை பார்த்தீங்கன்னா, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஸ்தமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி என கிரக நிலை இந்த காலகட்டம் இப்படி தாங்க உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை அடிப்படையிலையும் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காரணமாகவும் பார்க்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் நடக்க போகிறது. பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் எவரையும் தம்மால் இழுத்து கொள்ளக்கூடிய வசீகர சக்தி படைத்த ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு சொல்லலைங்க. ஏன்னா துலாம் ராசி நேயர்களை சுற்றி எப்போதுமே ஒரு 4 பேராது இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் நன்றாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபருங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் யோசிக்காம செய்வாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் சனி வக்ர பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு ஒரு விதமான நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்கு. தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கிடும். சாமர்த்தியமான பயிற்சியால் ஆதாயம் உண்டாகும். பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடியே இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்குங்க. உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி முழுமையாக கிடைக்க போகிறது. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு முழுமையான ஆதரவு தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டை பெறுவீங்க. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விதத்துல கண்டிப்பா நிகழ போகிறது. இந்த சனீஸ்வரனுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு நன்மைகளான தாக்கத்தை கொடுத்திருக்கு. என்னதான் நன்மைகளான தாக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு குடைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன நடக்க போகிறது என்பதை கண்டிப்பா தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடக்கூடிய சூழலும் இருக்கிறது. விருந்தினர் வருகை கண்டிப்பா அதிகரிக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றலாம். இதனால குடும்பம் சார்ந்த விஷயத்துல மட்டுமே கவனமா நீங்க செயல்படணும். துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வக்ர பயிற்சியினுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். ஸோ பெண்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பேச்சு திறமையை வைத்தே எந்த ஒரு காரியத்தையுமே வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நபராக இருப்பாங்க. பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இந்த நேரம் இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய முயற்சி காரியங்கள் அதுல இருக்கக்கூடிய தடை ஏதாவது இருந்தா கண்டிப்பா நீங்கிடும்.
அரசியல் துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். இதனால் ஒரு விதமான அலைச்சல் கூட ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலிடத்தில் இருந்து பொறுப்புகள் அதிகமான பணிகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இதனால பயப்படாதீங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி நேர்மையாக செய்வதுதான் உங்களுக்கு நல்லது. வேலை பளு அதிகமா இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆகாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதனால ஆரோக்கிய ரீதியான ஏதாவது ஒரு தொந்தரவு கூட உண்டாகலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்துல கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சற்று மந்தமான சூழ்நிலை தெரிய வரும். இந்த காலகட்டத்தை நீங்க ஓய்வெடுக்க பயன்படுத்தி கொள்ளலாம். வேலைகள் சற்று தாமதமாக வந்து சேரும். கவலை ஏதாவது அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கவலைப்படாமல் இருப்பதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சக மாணவர்களுடைய உதவி நீங்க நினைத்தபடி கிடைக்கலாம். பாடங்களை நன்கு படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உங்களுக்கு உதவும். அதனால நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். துலாம் ராசியில சித்திரை 3 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது திறமைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இதிலும் இந்த இடத்திலும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக நீங்க போராடக்கூடிய சூழலும் இருக்கிறது. நீங்க அனைவராலும் விரும்பப்படக்கூடிய அற்புதங்களும் இருக்கிறது. அதிக சுமைகளை எடுத்துக் கொள்ளாதீங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெளியில் வர தள்ளாடக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல மட்டுமே நீங்க ஜாக்கிரதையாக செயல்படுங்க. துலாம் ராசியில அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது ஏற்ற இறக்கமாக பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகிடும். பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி ஒரு சூழல் நீடிக்கலாம். புதிய தொழில்களில் கால் பதிக்க போராடி கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம். அலுவலக சூழலில் இருந்த இறுக்கம் மறைந்து சகுஜி நிலை உருவாகும். அடுத்ததாக துலாம் ராசியில விசாகம் 1 2 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த நேரம் அரசு துறையில இருந்த சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை நீங்க தேடவே கூடாதுங்க. நேர் வழியிலே எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய புகழை தக்க வைத்துக் கொள்ள சிறிது சிரமப்பட வேண்டிய சூழல் கண்டிப்பா இருக்கிறது. பொதுவாகவே துலாம் ராசி நேயர்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த காலகட்டம் கொடுத்திருக்கு. இந்த நேரம் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டு வாருங்க. இதனால நன்மை ஏற்படும். இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 11ஆம் தேதி நடக்கக்கூடிய வக்ர பயிற்சி என்ன மாதிரி பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு என்பதை விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.